காங்கிரஸும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டாங்க. எனக்கு ஒரு நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டு கேட்டு பார்த்ததுல அது ரொம்ப எனக்கு அசிங்கமா பண்றது. மதுரையில் என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கோவை மாநகர மாவட்ட பாஜக சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். எடப்பாடி அவரோட ஒரே இது என்ன தைரியத்துல யாரு வேணாலும் போங்க, நான் நின்று ஜெயிப்பேன். ஜெயிக்க முடியாது. இதுதான் என்னுடைய இது. என்டிஏ பிஜேபிக்கு அந்த அளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா அங்க இருக்காங்களா? இல்லைங்க, இந்த கூட்டணி எல்லாம் இதுதான் ஆரம்பத்திலிருந்து அமித்ஷா சொல்றது. இல்ல ஓபிஎஸ் திமுக தான் இயக்குது, நாளைக்கு கட்சிக்குள்ள அவரை சேர்த்தாக்க இன்னும் கலகம் ஏற்படுறதுக்கான முயற்சியை அவர் எடுப்பாருன்ற. நான் தான் இப்ப சொல்லிட்டேங்க, ஏடிஎம்கே கட்சிக்குள்ள நீங்க சேர்க்காதீங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க. ஆட்சி முக்கியமா தனிநலன் தனிநபருடைய வளர்ச்சி முக்கியமான்னு பாக்குறப்ப கட்சி தான் முக்கியம். எடப்பாடி நிக்கிறாரு. எடப்பாடி கட்சி உங்க கட்சி மட்டும் நீங்க ஏடிஎம்கே தனியா எலெக்ஷன் நிக்கிறீங்கன்னா ஓகே, நீங்க எடுத்த முடிவு கரெக்ட். ஆனால் இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. அட்லீஸ்ட் எடப்பாடி அவர்கள் கொண்ட கொள்கையிலாச்சும் உறுதியா இருக்காரு இல்ல. செங்கோட்டையன் போன்ற ஆட்கள்லாம் அப்படி கிடையாது. நீங்க அது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேங்க. உங்க கொள்கைன்னு வச்சுங்க. எதற்காக 2023 செப்டம்பர்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி விட்டு வெளியில போனீங்க? கனிமொழி மறுபடியும் டெல்லி போறாங்க. டெல்லியில போய் ராகுல் காந்தி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் இவங்க கொடுக்கறது 24, 25 சீட், ஆறு போனதோட விட 2 சீட் அதிகம், 27க்கு மேல கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். காங்கிரஸும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டாங்க. எனக்கு ஒரு நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டு கேட்டு பார்த்ததுல அது ரொம்ப எனக்கு அசிங்கமா பண்றது. ஆட்சியாளர்களுக்கு நீதிமன்றத்தின் மேல பயம் இல்லைன்றது. பயம் இல்ல, அதிகாரிகளுக்கும் பயம் இல்லைன்றதான நம்ம எடுத்துக்கலாம். ஆட்சியாளர்னு என்ன யார் சார் ஆட்சியாளர்? அதிகாரிகள் சேர்ந்ததான ஆட்சியாளர். திருப்பங்கூர் கேஸ்ல அப்புறம் என்னாச்சு? கலெக்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் போயிட்டு மன்னிப்பு கேட்ட முடிஞ்சு போயிடுதா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன வேணாலும் பண்ணாங்க, நாளைக்கு கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துட்டாக்க இடி போன்ற அமைப்புகள் விசாரணை செய்ய முடியுமா? சார், தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வரும்போது இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸ்ல இடி இவங்க மேல சார்ஜ் ஷீட்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அதை தொடர்ந்து பண்ணலாம். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். எல்லா பழமும் நழுவி பால்லே விழுந்துகிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு, அடிப்படை உறுப்பினர் கார்டும் வாங்கியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அது எப்படி எல்லா பழமும் அதை பாலில் தான் போய் விழுது? இது எல்லாமே என்ன காமிக்கிறது அப்படின்னா, எல்லா தலைவர்கள் எல்லான்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம். தலைவர்கள் சிலர் கொள்கை அதெல்லாம் இல்லைங்க. அதாவது ஏடிஎம்கே பீரியடில் ஜெயலலிதா அவர்களுக்கு சில சமயத்தில் இன்கன்வீனியன்ஸ், அவரால் முதலமைச்சராக இருக்க முடியவில்லை அப்படிங்கிற நேரத்தில் இவரை தான் நம்பி முதலமைச்சராக இருந்தார். 3 தடவை முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டில் எப்போ பாரு ஜெயலலிதா அம்மையார் அப்படி இப்படின்னு சொன்னவர். இவர் சில காரணங்களால் இவர் ஏடிஎம்கே விட்டு வெளியில் அனுப்பிச்சாச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணாருங்க, கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணார். திரும்பி ஏடிஎம்கேக்குள்ள வரணும், ஆமா என்ன சேர்த்துக்கங்க அப்படி ஒரு கெஞ்சலும் ஏற்படுத்தி இருக்கார். இருந்தாலும் இவரை சார்ந்த சிலரெல்லாம் அங்கே போயிட்டாங்க. டிஎம்கே அது உள்ள போயிட்டாங்க. இவரோடு தோள் கோர்த்து இருந்தவர்கள் என்ன டைரக்டா டிடிவி தினகர் எல்லாம் அவங்க யூபிஎஸ் சேர்த்து கொண்டார். ஆனால் இவரை சேர்க்கவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவுல உறுதியா இருந்திருக்காரு. ஓபிஎஸ் இந்த திசையில தான் போவார்ன்றது முன்பே சரியா கணிச்சிருக்காரு. கண்டிப்பாக. அதாவது அவருக்கு ஆரம்பத்திலிருந்து ஓபிஎஸ் மீது நம்பிக்கை இல்லை. அதாவது ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துல தேர்தல் போது எப்படி ஆதாயம் வரும் அப்படின்னு இது 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுங்களேன். அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல
38 தொகுதியை என்னமோ டிஎம்கே ஜெயிச்சாங்க, 637. இவருடைய பையன் மட்டும், சன் மட்டும், ஓபிஎஸ் சன் போடி அந்த தேனியில் ஜெயிச்சிருக்கா பார்லிமெண்ட் எலெக்ஷன். கண்டிப்பாக அது என்டிஏ சப்போர்ட்டால் இருந்தது, ஜெயிச்சிருக்காருங்க. ஸோ அந்த அளவுக்கு என்டிஏல கூட பிரைம் மினிஸ்டர் இவர் மீது அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இதை வச்சிருந்தார். சார், பிரைம் மினிஸ்டர் மதிப்பு வச்சா என்ன, வேற கட்சிக்கு போகக்கூடாது, போகலாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கட்சியால் 3 தடவை தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கீங்க. அதையும் விட்டு இன்னொரு கட்சியில் போய் சேருவது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ரீசெண்ட் பாஸ்ட் எதுலேயும் அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. ஓகேவா? ஸோ இவர் ஒன்று என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்கலாம். ஈவன் 2024 எலெக்ஷன் என்டிஏ கூட்டணியில் ராமநாதபுரத்தில் இண்டிபெண்ட்டாக நின்னார். ஆமாம், இவர் இருந்து அவ்வளோ ஓட்டும் விழுந்தது, தோற்றுவிட்டார். ஸோ அந்த அளவுக்கு என்டிஏல உங்களுக்கு மரியாதையும் இருந்தது. எதற்காக இபிஎஸ் சேர்க்கவில்லை? என்டிஏ கூட்டணியில் போயிருக்கலாமே. நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் ஏதாவது உரிமைகள் இவங்களுடைய உரிமை கழகம் நீங்கள் கட்சியை ஆரம்பித்து என்டிஏல போய் சேர்ந்துருக்கலாமே. டிடிவி தினகரன் இப்போ என்டிஏல தான் இருக்கார். அவர் மறுபடியும் சொல்கிறார், நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி சேர்ந்துருக்கலாமே. என்ன இது? ஸோ இதுதான் ஆரம்பத்தில் நான் சொன்னது. ஒருத்தருக்கும் கொள்கை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. எனக்கு அரசியலில் என்ன ஆதாயம், இந்த ஆதாயம் எப்படி இருந்தாலும் அதற்காக நான் எந்த கட்சியிலும் போய் சேருவேன். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது இன்னும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இவரால் என்ன விதத்தில் இம்பேக்ட் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். நாளுக்கு நாள் திமுக கூட்டணி பலவீனமாகும்னு சொன்னாங்க. ஆனால் இது வலுவடைஞ்சிக்கிட்டே தானே போகுது. டிஎம்கேல ஒன்று நீங்கள் பார்க்கணுங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எந்த ஒரு கட்சி சும்மா ஒரு 500 ஓட்டு எனக்கு இருக்குது, 700 ஓட்டு எனக்கு இருக்குது, இன்றைக்கி கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன், சேர்றேன்னு சேர்த்துக்கிறார். ஏன்னால் திமுக பொறுத்தவரை, ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் அள்ள வேண்டும். இதுதாங்க அவங்க போல் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அவங்க கட்சியில் இருக்க உதிரி கட்சிகள்லாம் பாருங்கள். அவங்க எல்லாருமே ஈவன் நேத்தி 3 நாளைக்கு முன்னாடி மனிதநேய மக்கள் கட்சி அவர் 5 சீட்டு கேட்குறார். 5 சீட்டையும் கேட்டுவிட்டு எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு அதில் எந்த விதத்தையும் இது கிடையாது, எங்களுக்கு 5 சீட்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறார். ஸோ எல்லாருமே அந்த அளவுக்கு ஒன்றுபட்டு ஸ்டாலின் அவர்களை டிஎம்கே கூட்டணி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கார். இருந்தாலும் இன்னும் காங்கிரஸோடு இது முடியலை. டிஎம்கே இன்றைக்கி கனிமொழி மறுபடியும் டெல்லி போகிறாங்க. டெல்லியில் போய் ராகுல் காந்தி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் இவங்க கொடுக்கறது 24-25 சீட், அவர் போன தடவை விட 2 சீட் அதிகம், 27க்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். எனக்கு இதில் பிரகாரம் காங்கிரஸும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டாங்க அப்படின்னு வருது. எனக்கு ஒரு நேஷ்னல் பார்ட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி ராஜ்யசபா சீட்டு கேட்டு பார்த்ததில்ல. அது ரொம்ப எனக்கு அசிங்கமாக பண்ணுறதுங்க. ஈவன் கட்சிகளே இப்போ டிஎம்கே ஒருத்தருக்கு இதை கொடுக்க போகிறேன், ராஜ்யசபா சீட்டு டிஎம்டிகே கொடுக்க போகிறேன், வேறு ஏதாவது கட்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னா டிஎம்கேவே என்ன பண்ணணும் பாருங்கள். ராஜ்யசபா சீட்டு சும்மா போய் அங்கே அழகுக்கு உட்கார்ந்துட்டு என் ஸ்டேட்டஸ் நான் ஒரு எம்பி அப்படிங்கிறதுக்கு அங்கே போய் உட்காரக்கூடாதுங்க. இவர் ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சால் வேற ஒரு கட்சியை நம்மளே ஸ்பான்சர் பண்ணி அனுப்பிச்சாலும் தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டினுடைய இதுக்கு உரிமைக்காக என்ன குரல் கொடுக்க போகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு நிதி வளத்தெல்லாம் சேர்த்து கொடுக்க போகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க, அதுக்கு இவர் ஒழுங்காக பேசுவாரா, எந்த அளவுக்கு பேசுவார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே இந்த கட்சி எந்த கட்சி ஸ்பான்சர் பண்ணுறதா சொல்லணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு 5 சீட்டு ஓகே, உங்களுடைய இது 2000-3000 ஓட்டு இருக்கா ஒரு தொகுதியில், இல்லை 1500 ஓட்டு இருக்கா, வந்துருங்க. ஓபிஎஸும் நல்ல விலைக்கு விற்கப்பட்டிருக்காரு, நல்ல விலைக்கு விற்கப்பட்டிருக்காரு. இதுதாங்க. ஸோ இதோட இம்பாக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்கள் அந்த பக்கத்தில் தேனி, அந்த பொடிநாயக்கனூர், மற்றபடி மதுரை, அந்த சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, அந்த இடத்துல இருக்கிற ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்குது. ஒரு 10-15% இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அரவுண்டு 40-45
அசம்பிளி சீட்ஸ் இது. அந்த சதர்ன் ரீஜியனில் 40-45 அசம்பிளி சீட். இது வந்து ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏடிஎம்கே உடைய கோட்டையாக தான் இருந்தது. 2021 அசம்பிளி எலெக்ஷனில் ஏடிஎம்கே வர்ச்சுவலாக ஹாரிசான்டலாக ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஸோ அப்போது தினகரன் அவங்க ஒரு 15-16 எம்எல்ஏவோட போயாச்சு, ஓபிஎஸ் பிரிஞ்சு போயாச்சு, சசிகலா அம்மையாருக்கு அவங்க பெங்களூரில் சிறையில் இருந்தாங்க. ஸோ வர்ச்சுவலி ஏடிஎம்கே ஸ்ப்ளிட் ஆனதுனால அந்த சதர்ன் ரீஜியன் சோஃபார் ஸ்ட்ராங் ஹோல்டு ஏடிஎம்கேன்னு இருந்தது உடைந்து விட்டது. இவங்க எல்லாருமே தனித்தனியாக அங்கே நின்று ஓட்டு, அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி அவங்க ஓட்டை கேஸ்ட் அவங்க ஓட்டை பிரித்தாங்க. அவங்க ஓட்டை பிரித்ததுனால டிஎம்கேக்கு எளிதாக வெற்றி கிடைக்க ஆரம்பித்து விட்டது. சதர்ன் ஸ்டேட்டை ஸ்வீப் பண்ணாங்க டிஎம்கே 2021. அதே தான் இன்னைக்கு ஓபிஎஸ் அங்கே போயிருக்கிறதுனால அவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன அந்த பர்டிகுலர் கேஸ்ட் இவங்களுக்கு ஒரு 10-15% ஓட்டு இருக்கிறத ஓபிஎஸ் பிரிக்க போகிறார். அஃப்கோர்ஸ் டிடிவி தினகரன் என்டிஏக்காக உள்ளே கொண்டு வந்துடும் எதிர்பார்க்கலாம். ஸோ சசிகலா அவர்கள் அவங்க இப்போ தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் கட்சிக்கு பேர் வைக்கல. அவங்களுக்கு அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அவங்க இன்னும் எவ்வளோ ஓட்டை பிரிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பிரிக்க ஓபிஎஸ் மூலம் ஸ்பிளிட்டார் ஓட்டு 10-12% அத்தனையும் ஓபிஎஸ் பின்னாடி போக போகிறது இல்லை. டிடிவி தினகரன் அவங்களுக்கும் அதில் இது இருக்குது, ஏடிஎம்கே எடப்பாடி இவருக்கும் இருக்குது. ஆனால் எடப்பாடி அவரோட ஒரே இது என்ன தைரியத்தில் யார் வேணாலும் போங்க, நான் நின்று ஜெயிப்பேன், ஜெயிக்க முடியாது, இதுதான் என்னுடைய இது, ஜெயிக்க முடியாது. என்டிஏ பிஜேபிக்கு அந்த அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அங்கே இருக்காங்களா? இல்லைங்க, இந்த கூட்டணி எல்லாம் இதை தான் ஆரம்பத்திலிருந்து அமித்ஷா சொல்கிறது, யூனிஃபைடு ஏடிஎம்கே, ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே வர வேண்டும்னு. ஓபிஎஸ் உள்ள விட்டுறக்கூடாது வெளியில் போகிறதுக்கு. ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரலே போய்விட்டார். டிஎம்டிகேவோட இவங்க நெகோஷியேட் பண்ணி உள்ளே கொண்டு சார், டிஎம்டிகேக்கு அந்த அளவுக்கு இது இருக்கா? இல்லை சார், விஜயகாந்த் இருந்த அளவுக்கு ஆரம்பத்தில் கிடையாது இப்போது. ஆனால் விஜயகாந்தே அவருடைய கடைசி இதெல்லாம் கொஞ்சம் உடல்நிலை குறைவானதுக்கப்புறம் கட்சி இதை பார்க்க முடியவில்லை, ஓட்டெல்லாம் குறைய ஆரம்பித்து விட்டது. இல்லை, டிடிவி தினகரன் வெளியே போனார், இரட்டை இலையை முடக்கணுன்றதுக்கு எந்த வேலையும் அவர் எடுக்கலை. ஆனால் ஓபிஎஸ் இதுக்கான எல்லா வேலையும் மேற்கொண்டார். அதனால தான் வந்து அந்த துரோகியை நான் சேர்த்துக்க மாட்டேன்றதை எடப்பாடி இன்ன வரைக்கும் உறுதியாக இருக்கார். ஆனால் எடப்பாடி ஸ்டாண்டு கரெக்டு தானே? எடப்பாடி ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கலாங்க. நீங்கள் ஒரு கட்சின்னு வரைச்ச எடப்பாடிக்கு உங்களுக்கு இன்னைக்கு என்னங்க முக்கியம்? கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது. ஆட்சி முக்கியமா, தனிநபருடைய வளர்ச்சி முக்கியமானு பாக்குறப்ப கட்சி தான் முக்கியம். எடப்பாடி நிக்கிறாரு. எடப்பாடி கட்சி, உங்க கட்சி மட்டும் நீங்க ஏடிஎம்கே தனியா எலெக்ஷன் நிக்கிறீங்கன்னா ஓகே, நீங்க எடுத்த முடிவு கரெக்ட். ஆனால் இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க, பிஜேபியோட. அந்த இன்னும் மற்ற என்ன கட்சி வரப்போறதுன்னு தெரியல. ஸோ பிஜேபி பிஎம்கே இருக்காங்க, புதிய தமிழகம் வருவாங்க அப்படின்னு பேச்சு அடிபடுறது. ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை, இவரை சேர்க்க மாட்டேன், அவரை சேர்க்க மாட்டேன், இதுதான் இவர் சொல்கிறாரா? ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது அவரை பற்றி பேசாத தலைவர்களே அப்படி தரக்குறைவாக ஸ்டாலின் அவர்களையும் இவர் டிஎம்கே பார்ட்டியும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் பேசியிருக்காங்க. இல்ல, அட்லீஸ்ட் எடப்பாடி அவர்கள் கொண்ட கொள்கையிலாச்சும் உறுதியா இருக்காரு. இல்ல, செங்கோட்டையன் போன்ற ஆட்கள்லாம் அப்படி கிடையாது. இல்ல, நீங்க அது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேங்க. உங்க கொள்கைன்னு வச்சுங்க. எதற்காக 2023 செப்டம்பர்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி விட்டு வெளியில போனீங்க, மறுபடியும் இப்ப 2025 ஏப்ரல்ல பிஜேபியோட இந்த எலெக்ஷனுக்கு சேர்ந்தீங்க? என்ன கொள்கையில் எந்த கொள்கையின் அடிப்படையில் இப்ப சேர்ந்தீங்க? அன்னைக்கு 2023 எதற்காக பிஜேபி விட்டு வெளில போனீங்க? இன்னைக்கு 26 மக்கள் நலன் கருதி நாங்க வந்து என்டிஏவை கூட்டணியில வச்சிருக்கோம். வெரி குட். மக்கள் நலன் கருதி வரும்போது அந்த மக்கள் நலன் கருதி ஓபிஎஸ் நீங்க உள்ளே சேர்த்துருக்கணும், ஏடிஎம்கேக்குள்ள சேர்க்க வேண்டாங்க சார். இல்லைங்க, ஏடிஎம்கே ஓபிஎஸ் அவர் தனியாக நின்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, என்டிஏ நீங்கள் ஓபிஎஸ் அவரை தனி கட்சி என்ன வச்சுக்கிறாரோ இல்லை உங்கள் இதில் வராரோ வச்சுக்க சொல்லுங்கள். நீங்கள் அவருக்குன்னு எவ்வளோ இதோ கொடுங்க. ஓவரால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவர் வரட்டும், எங்கள் ஏடிஎம்கேக்குள்ளே நான் சேர்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போங்க. இல்ல, ஓபிஎஸ் திமுக தான் இயக்குது, நாளைக்கு கட்சிக்குள்ள அவரை சேர்த்தாக்க இன்னும் கலகம் ஏற்படுறதுக்கான முயற்சியை அவர் எடுப்பாருன்ற நான் தான் இப்ப சொல்லிட்டேங்க. ஏடிஎம்கே கட்சிக்குள்ள நீங்க சேர்க்காதீங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தால் ஈஸ்ன்றது
ஓபிஎஸ் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் என்டிஏ கூட்டணி இல்லையா? அவங்க பார்த்துக்கிட்டும், அமித்ஷா பிஎம் மோடி அவங்க பார்த்துக்கிட்டும், பிஜேபி பார்த்துக்கிட்டும், இபிஎஸ் அவங்களுக்கு என்ன? இபிஎஸ் இதையும் தாண்டி இப்போ என்ன சொல்லிருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தொகுதி பங்கீடு மோடி வந்து விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தொகுதி பங்கீடு அப்படின்னு இவர் நேற்று நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்கார். தொகுதி பங்கீடு அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ ஓட்டு இவங்க கேட்க போகிறாங்க சீட்டு. பிஜேபி இன்னைக்கு தேதிக்கு என்ன பேச்சு அடிப்படுறது? பிஜேபி 38 சீட்டு கேட்க போகிறாங்க அப்படின்னு பேச்சு அடிப்படுறது. ஆல்ரெடி பிஎம்கேக்கு 17 சீட்டு சொல்லியாச்சு, 55. மீதி எவ்வளோ நிற்க போகிறாங்க? மினிமம் 170 ஏடிஎம்கே நிற்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னா, தனியாக சிம்பிள் மெஜாரிட்டி 120 சீட்டுக்கு மேலே வந்தால்தான் இவங்க தனியாக ஆட்சி அமைக்க முடியும், ப்ரொவைடட் எலெக்ஷனில் ஜெயிச்சா. இல்லை சார், ஒரு பக்கம் பிரதமர் மோடி தமிழகம் வராரு, இன்னொரு பக்கம் இடியோடைய டைரக்டர் நேரடியாக தமிழகத்துக்கே வந்திருக்காரு. 2 நாளாக வந்து ஆலோசனை கூட்டங்கள் போட்டுட்ருக்காரு. என்னென்ன அந்த எல்லாம் இருக்கு அப்படின்றத ஃபைலெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விரைவில் KN நேரு மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது வந்து ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க சார், எவ்வளோ கேஸ் இடி இது கொண்டு வரீங்க, உடனே ஆக்ஷன் எடுக்கிறீங்க, ஆக்ஷன் எடுத்து உடனே இவங்க மேலே இது பண்ணுறீங்க. நமக்கு தெரிஞ்ச செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாம் பண்ணாங்க. 450 நாள் சிறையில் இருந்தார். அப்போ கூட மினிஸ்டராக இருந்தார், மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ. அப்புறம் வெளியில் வந்துட்டார். இதையும் தாண்டி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதுக்கு சாலிட் எவிடன்ஸ் கொடுக்கலாம், இல்லை என்றால் பெயில் நாங்கள் கொடுத்து விடுவோம். ஒவ்வொரு தனி மகனுக்கும் குடிமகனுக்கும் பெயிலுங்கிறது கண்டிப்பாக உண்டு, ஜெயிலுங்கிறது கடைசியாக தான். அதனால பெயிலில் வந்துடும். எத்தனை இடி ஆக்ஷன் எடுத்தாச்சு, எவ்வளோ இவங்க மேலே இடி ரைட், அவங்க மேலே இடி ரைட். கடைசியாக எந்த அளவுக்கு உங்கள் இதில் ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சது, எவ்வளோ பேர் ஜெயிலில் போட்டிருக்காங்க, எதுவுமே இல்லை. ஸோ மக்களுக்கு இந்த இடி அதெல்லாம் பார்க்குறச்ச ஒரு வெறுப்பு என்ன எடுத்து, அடப்பாப்பா இது 100ஓட 101வது கேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இவருடைய கேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2025 இருக்குது. 2025 ஏப்ரல் மாதமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு கேஸ் இடி கொண்டு வந்தாங்க. அப்போ வேற ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் இதில் ஒரு 35 கோடியோ என்னமோ அதுக்காக உள்ளே வந்தது. சப்சிக்வெண்ட்டாக இந்த இதெல்லாம் தெரிய வந்தது அக்டோபர் மாதம் 2025. எஸ், அக்டோபர் 2025 இவர் மேலே KN நேரு அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் வச்சாங்க. என்ன குடிநீர் அந்த மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் அப்பாயின்மெண்ட் இதில் சில போஸ்ட்டுக்கெல்லாம் 7 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும், சிலதுக்கெல்லாம் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பெற்றதாக போட்டு ஒரு 2538 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுல இடி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் முதற்கொண்டு சபரீசன், உதயநிதி எல்லார் பேரும் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. தலைமை நீதிபதி FIR பதிவு செய்ய சொல்லியும் இவங்க பதிவு பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? அப்ப ஸ்டாலினுக்கு ஏதோ குற்றம் செஞ்சிருக்குன்ற எண்ணம் இருக்குதானே? கண்டிப்பா, அதுக்கு நான் அடுத்தது வரேன். FIR ஃபைல் பண்ண சொல்லிவிட்டேன். யார் நீங்க சொன்னீங்களா? நான் சொன்னேன்னா இல்ல, நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் FIR ஃபைல் பண்ண சொல்லியாச்சு. ஏன் இவங்க ஃபைல் பண்ணல? அப்படி ஃபைல் பண்ணாம விட்டாங்கனால் என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? அந்த அரசாங்கத்து மீது என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீது என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? எதுக்காக அந்த இடத்துல ஹைகோர்ட்டு மேல இது இல்லையா? கோர்ட்டுக்கு அந்த அளவுக்கு உரிமை அதிகாரம் இல்லையா? இதுவே நீங்க எடுங்க, திருப்பரங்குன்றம் அப்படிதானே இருக்கு. அப்படிதான் இருக்கு. அப்ப இப்படியே விட்டுருவீங்களா? இப்ப தனி ஒரு குடிமகனா இருந்த சிம்பிள் ஒரு இவங்க இருக்காங்க, நீங்களும் நானும் இருக்கேன், எங்க மேல ஆக்ஷன் உடனே போலீஸ் FIR ஃபைல் பண்ணுவீங்களே. திருப்பரங்குன்றம் தீபத்தூன் வழக்கு, அதுலயும் இவங்க என்ன சொன்னாங்க? சுவாமிநாதன் நீதிபதி தீபத்தூன் ஏற்ற வேண்டும், தீபத்தூன்ல விளக்க ஏற்ற வேண்டும் நாங்க முடியாதுன்னாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்க? கலெக்டர் 144 தடை உத்தரவு போட்டிருக்கேன்னாரு. அதையும் தாண்டி போலீஸ் சூப்பரண்ட் யாரையும் மேலே அனுப்ப மாட்டேன்னாங்க. நீதிபதியை மறுபடியும் 2வது தடவை கொடுத்தாரு. அப்பையும் நீதிபதி இவங்க ஆக்ஷனை ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க, எடுக்க மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த கார்த்திகை மாதம் எப்போ நீங்கள் ஏற்றணும்? கார்த்திகை மாதம் இவங்க பர்பஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இவங்கள கார்த்திகை மாதத்தில் தீபத்தூன் மேலே திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற விடக்கூடாது அப்படின்னு உங்களுடைய நோக்கம் இருந்தது, அதை நிறைவேற்றி விட்டீர்கள் அப்படின்னு தான் இதை எடுத்துக்க முடியும். ஓகே, ஆட்சியாளர்களுக்கு நீதிமன்றத்தின் மேல பயம் இல்லைன்றது, பயம் இல்லை, பயம் இல்லை, அதிகாரிகளுக்கும் பயம் இல்லைன்றதான நம்ம எடுத்துக்கலாம். ஆட்சியாளர்னு என்ன? யார் சார் ஆட்சியாளர்?
அதிகாரிகள்லாம் சேர்ந்ததான ஆட்சியாளர். இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள். அப்ப ஏன் நீங்க எடுக்க சொல்றது முதலமைச்சர், அமைச்சர்கள். கரெக்டா? ஆட்சியாளர், முதலமைச்சர், அமைச்சர்கள், அவங்களுக்கும் பயம் இல்லை. அவங்களுக்கு கீழே அரசு அதிகாரிகள், அவங்களுக்கே பயம் இல்லை. அரசு அதிகாரிகள் என்னங்க பயம் இருக்கும்? மேல சிஎம் சொன்னார் வச்சுங்க, இல்ல அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் போடுங்க, எஃப்ஐஆர் போட ஏற்பாடு பண்ணுங்கன்னால் ஆபீசர்ஸ் போடாம விட்டுருவாங்களா? போடலையே. போடல. அவங்க சொல்லிட்டாங்களா? மினிஸ்டர் அவங்க சொன்னாங்களா? மேபி இருக்கலாம். இருந்து இவங்க போடலை அப்படின்னால் அப்ப மினிஸ்டர் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கவில்லை என்றால் அந்த துறை சார்ந்த மினிஸ்டர் அவர்கள் எந்த விதத்திலையும் அவருக்கு ஒரு ஆளுமை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அந்த மாதிரி இருக்க முடியாது. மினிஸ்டர் சொல்லி இவங்க போடாமலாம் இல்லை. ஓகேவா? இந்த திருப்பரங்குன்றம் கேஸ்ல அப்புறம் என்னாச்சு? கலெக்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் போயிட்டு மன்னிப்பு கேட்ட முடிஞ்சு போயிடுதா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன வேணாலும் பண்ணாங்க, நாளைக்கு கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கணுங்க. ஆக்ஷன் எடுக்க மன்னிப்பு கேட்டீங்கன்னு விட்டுருவீங்களா? சுப்ரீம் கோர்ட் நேற்று என்ன பண்ணாங்க? அந்த என்சிஇஆர்டி ஒரு பாடப்புத்தகத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பாடப்புத்தகம் 7வது 8வது வகுப்பு இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அளவுக்கு லஞ்சம் நடக்கிறது, ஊழல் நடக்கிறது அந்த நீதித்துறையில் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பாடப்புத்தகத்தை இமிடியேட்டாக நீங்கள் விட்ரா பண்ணணுன்னாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாலஜி இமிடியேட்டாக மன்னிப்பு கேட்டார்கள். உடனே சுப்ரீம் கோர்ட் மன்னிப்பு கேட்டால் போராதுங்க, அந்த துறையை சார்ந்தவன் மீது என்சிஇஆர்டி அந்த புக்கை ரிலீஸ் பண்ண அந்த ஸ்டேட் அந்த டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் செக்ரட்டரி இன்னொருத்தர் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்னார். ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? ஸோ அவங்க கேட்டிருக்காங்க. இதையே தான் இந்த இதில் நான் சொல்லுவேன். ஆக்ஷன் எடுத்தீங்களா? இவங்க கலெக்டர் மன்னிப்பு கேட்டார், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மன்னிப்பு கேட்டால் போராது. நீதிபதி சொன்னார், அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பை நீங்கள் மதிக்கவில்லை. இதே தான் இங்க அக்டோபர் 25 சொல்லிட்டாங்க. மறுபடியும் பிப்ரவரி 19, 2026 அதில் மறுபடியும் இந்த சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க, டிவிஎஸ்சிக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் ஆக்ஷன் எடுக்கல இவங்க மேலே? சரி, அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. இன்னும் பிப்ரவரி 19 சொன்னாங்க. இன்னைக்கு என்ன பிப்ரவரி 28, 9 நாள் ஆகிவிட்டது. இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை. அப்போ என்ன காமிக்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை என்றால் அப்போ அரசாங்கத்திற்கு ஏதாவது மனசில் கலக்கம் இருக்கிறதா? எஃப்ஐஆரும் ஒன்று ஃபைல் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக உள்ள ப்ரூவ் பண்ணால் விஷயம்லாம் வெளியில் வருமா அப்படின்னு தோணும். இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை வச்சுங்க, கடைசி இவங்க என்ன பண்ணுவாங்க? ஹைகோர்ட்டு சிபிஐக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ சிபிஐ உள்ளே வரதை நீங்கள் தடுக்க முடியாது. அப்போ சிபிஐ உள்ளே வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பொலிட்டிக்கல் வெண்டட்டாம்பிங்க. இதுதாங்க நடக்கிறது. இல்லை சார், எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட்டு. தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துட்டாக்க இடி போன்ற அமைப்புகள் விசாரணை செய்ய முடியுமா முடியாது? சார், தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு வரும்பொழுது இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸில் இடி இவங்க மேலே சார்ஜ் ஷீட்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அதை தொடர்ந்து பண்ணலாம். தேர்தல் நடைமுறை அந்த விதி நடைமுறைகள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அரசாங்கம் புதியதாக எந்த ஒரு ஸ்கீமையும், எந்த ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமையும், எந்த ஒரு இலவசம் பண்ண முடியாது, அது தெரியும். இந்த மாதிரி வழக்குகளை வந்து இருக்கிற வழக்குகளை சார்ஜ் ஷீட் புதுசாக கொண்டு வந்தால் இவங்க அரசியல் கட்சிகள் சொல்லுவாங்க தேர்தல் விதி நடைமுறைகள் இருக்கிறது, அதனால இவங்க எங்களுடைய இதை எலெக்ஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் அதை கெடுக்கணுங்கிறத இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன சொல்லணும்? நீதிமன்றம் சரி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க, என்ன அவசரம், முடியட்டும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏற்கனவே சார்ஜ் ஷீட்லாம் பண்ணியிருக்கேன், உங்கள் மேலே சொல்லியிருக்கேன், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு, இப்போ இந்த கேஸ் எடுங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க சொல்கிறோம். நீங்கள் ஃபைல் பண்ணவில்லை. அக்டோபர் 2025 ஆரம்பித்த கேஸ் பிப்ரவரி 19 மறுபடியும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் செவி சாய்க்கவில்லை, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை. இப்போ மார்ச் 10 லெட்டர் அசியூம் எலெக்ஷன் கமிஷன் 1.5 மாசத்துல எலெக்ஷன் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணுறான்னு வச்சு, ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடு, சிபிஐ ஆக்ஷன் எடுன்னு. அப்போ தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சு தடுக்க முடியாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன்.